கத்திரிக்காய் அடித்தா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எப்போ கத்திரிக்காய் அடித்தாலும் இதே மாதிரி தான் செய்வீங்க. கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி அதை அரிசி கழுவுன தண்ணியில் வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். ஒரு வானலில் ஒரு 3 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட் தரும். ஒரு ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2-3 பூண்டை நீங்கள் அப்படியே போட்டால் நல்லாவே இருக்கும். ஆனால் அது பூண்டு சாப்பிடாதவங்க நீங்கள் நசுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம எப்பயும் போல் குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி நீங்கள் போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பாரு 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து அதையும் கத்திரிக்காய் கட் பண்ண மாதிரியே நீட்டாக கட் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம எதுக்கு நீட்டாக கட் பண்ணுறோன்னா அது தக்காளியோடைய தோல் தனியாக அதை சதை தனியாக நம்ம வதங்கி வரப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த மாதிரி கட் பண்ணி போடுறது. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மையறதுக்காக கரண்டியில் வச்சு அமுத்தினீங்கன்னா நல்லாவே மஞ்சிரும். வதங்கின பாரு கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள், டிஷ்க்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாரு நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டா நல்லது. ஏன்னா தண்ணி சேர்த்துட்டா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வதங்கிறதுனால இது தண்ணி ஊற்ற தேவையில்ல. அது நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் தேவையில்ல. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுடலாம். திருப்பி தட்டு போட்டு மூடிட்டு அதை ஒரு 5 இல்லை ஒரு 6 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடியே வேக வச்சு நம்ம நடுவில் கிளறி விட்டாலே போதும். அடியெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால இதுவில் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். நல்லா வறுத்த பயிரை மல்லாட்டையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி கத்திரிக்காய் நல்லா வெந்துருதான்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் இப்போயே போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச அந்த பயிரையும் போட்டு நம்ம 2 கிளறி கொத்தமல்லி லைட்டாக தூவி இறக்கிட்டால் இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பயிர் கொரன்னு அரைச்சிருக்கோம். வாயில் படுறப்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பிரட்டல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெலிவரி ஆன லேடிஸ் எல்லாம் இதில் வெங்காயம் தக்காளி இந்த மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்காமல் நீங்கள் பூண்டு மிளகு இடித்து நீங்கள் அதை எண்ணெயிலே வதக்கி சாப்பிட்றப்ப இடுப்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு டெலிவரி ஆனப்போ எங்கள் அம்மா அப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க.